தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை ஈடுபட்டுள்ளதால் அரசால் தடுக்க முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக செய்யும் தவறுகளுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் துணை போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிவிட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள். அவை குடும்பமும் வீணாகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு மக்களுடைய பேராதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ரத்து செய்த அனைத்தும் தொடரும் தொடரும் தொடரும். இதைத் தொடர்ந்து வேலூர் மாநகர அண்ணா கலையரங்கம் அருகே மக்கள் மத்தியில் உரையாற்றியவர் கார்ப்பரேட் கம்பெனியாக செயல்பட்டு வரும் திமுகவிற்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் பாலாற்றில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு துடிக்குது. அதற்கு முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் தோல் தொழில் அதிகமாக இருக்குது. இருக்கிற கழிவு நீர் அங்கே இருக்கின்ற பாலாற்றில் போய் கலப்பதாக எங்கே செய்திகள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இந்த மாசுபட்ட நீர் இந்த எங்கெங்கெல்லாம் வெளியேறுகிறதோ அங்க ஒரு பேபி கிணறு அமைக்கப்பட்டு செம்பு கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆற்றில் விடப்படும். நேற்றைய பரப்புரையின் இறுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உரையாற்றிய அவர் அதிமுக யாருக்கும் அடிமையல்ல என்றும் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அந்தர்பல்ட்டி அடிப்பது திமுக தான் எனவும் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சி என்றால் ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சி என்றால் ஒரு நிலைப்பாடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ளை கொடி வேந்தராக உள்ளதாகவும் விமர்சித்தார். உங்களை போல பாருங்க, 1999 பாரதிய ஜனதா கூட்டணி, 2001 சட்டமன்ற கூட்டணி, அப்படியே அந்தர்பல்ட்டி, அப்படியே காங்கிரசுக்கு போய் அங்க போய் நாடாளுமன்ற தேர்தல் போட்டிட்டு அங்கேயும் அமைச்சரா இருந்தாங்க. திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அதிகாரம் தான் முக்கியம். கட்சியில அப்படித்தான், ஆட்சியிலும் மத்தியிலே இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சியா அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு கால வேணாம் பிடிப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சி வந்தா ஒரு நிலைப்பாடு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு பலூன் விடுவார், பிரைம் மினிஸ்டர் வந்தா கருப்பு கொடி காட்டுவார். ஆளுங்கட்சி வந்த உடனே வெள்ளை கொடை பிடிப்பார். வெள்ளை கொடை வேந்த திரு ஸ்டாலின்.